நம்முடைய தளபதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்லும் இடமெல்லாம் வரவேற்பு. அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்னா அது யாராலையும் மாற்ற முடியுமா, மறுக்க முடியுமா? அந்த அளவுக்கு நம்முடைய வரவேற்பு இருந்துச்சு. அந்த வரவேற்பு எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? வரவேற்பு யாரு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க தான். அந்த அக்கா கை தட்டினாங்க, அவங்க அக்கா கை காமிச்சாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்ககிட்ட ஆரம்பிச்ச அந்த வரவேற்பு மக்கள் சக்தியும் தாவேக்காவிற்கு ஆதரவோடு இருக்கு. மகேசன் சக்தியும் தாவேக்காவிற்கு ஆதரவா இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் அணை போட்டு தண்ணியை நிறுத்தி வச்சாலும் அந்த இறைவனே இறங்கி வந்து தண்ணி விட ஆரம்பிச்சாரு அப்படின்னா இன்னைக்கு 25,000 கன அடி நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு வந்து திறந்து விட்டுட்டு இருக்காங்க கபினி அணையில இருந்து. யார் எந்த அணை போட்டு தடுத்தாலும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அண்ணன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வளர்ச்சியை, அவர்களுடைய அரசியலை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட மண்ணிற்கும் மக்களுக்கும் மக்கள் விரும்பிய தலைவன், மக்கள் விருப்பத்தோடு வந்த தலைவர் அப்படின்னா நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மக்களின் முதல்வர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் யாருக்காக எடுத்து செய்யறாருன்னா மக்களுக்காக செய்யறாரு. அண்ணன் நீங்க ஒண்ணு கேட்டிருந்தீங்க, என்னப்பா நம்ம மக்கள் கையே தட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டுமே. எங்களுடைய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னா, எங்களுடைய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னா ஆதரவு டைரக்டா தெரிவிக்க மாட்டாங்க. அமைதியா புரட்சி பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு நெசவாளனின் மகனை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காங்கன்னா அதற்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய மக்கள் தான். எல்லா இடத்துலையும் ஆரவாரத்தோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை நான் பார்த்த வரைக்கும், ஏன்னா நீங்க பேசுறத அன்பா ஆதரவா கவனிச்சு கேட்கிறாங்க. நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவர்களுடைய மனதில் ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் நம்புறேன். கரெக்டானே? நீங்க கவனிச்சு பாருங்களேன். நீங்க வெளியில போறப்ப கேட்டு பாத்தீங்கன்னா, எங்க அக்காட்ட தங்கச்சிட்ட கேட்டீங்கன்னா அண்ணன் அற்புதமா பேசினாரு. பரோட்டா கடை பத்தியும் பேசினாரு, மதுரை நகரத்தை பத்தியும் பேசினாரு, தமிழ்நாட்டு நிலவரத்தையும் பேசினாரு, இந்திய நிலவரத்தையும் பேசினாரு. தளபதி தேசிய தலைவர் வரைக்கும் ஆவாருங்கிறத நீங்க சொல்லிட்டீங்கிறத விழாவையும் போறப்ப சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நிகழ்வு வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறது நம்முடைய மக்கள். ஸோ அவர்களுக்கு நம்முடைய நிர்வாகிகள் சார்பா ஒரு நல்ல ஒரு கைத்தட்டலை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நிர்வாகம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அது கூட இருக்கிறவங்களும் நல்லவர்களா இருக்கு. இன்னைக்கு நல்லவர்கள் எல்லாமே எங்களோட சேர்ந்திருக்காங்க. அதற்கு உதாரணம் நம்முடைய மக்களின் மருத்துவர் அப்படின்னு சொல்லி பெயர் எடுத்த, அவருடைய ஒவ்வொரு நாளையும் மக்களுக்காக செலவு பண்ணிட்டு நம்முடைய மக்கள் முதல்வர் அண்ணன் சரவணன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்காரு. அதே மாதிரி அண்ணன் குமார் அவர்கள், மத்திய அரசு கடந்த 13 ஆண்டுகளாக நம்மளை வந்து வஞ்சிச்சுட்டு இருக்கு அப்படின்னா எய்ம்ஸ் மட்டும் ஒன்று கொடுத்துட்டு கண்ணை மறைச்சுட்டா போதுமா அப்படின்னு தான் கேட்குறேன். ஒரு எய்ம்ஸ் இருந்தா போதுமா? இன்னைக்கு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கு அத்தியாவசியமா இருக்கு. சென்னையில் ஒவ்வொரு மெட்ரோ சிட்டிலையும் நீங்கள் வந்து மெட்ரோ ப்ராஜெக்டை கொண்டு வர்றீங்க. ஆனால் மதுரைக்கு மெட்ரோ 2 தடவை திட்டத்தை கொடுக்குறீங்க. அந்த அறிக்கையை படித்து பார்த்துட்டு நீங்களே வந்து சரியில்லைன்னு சொல்லி நிப்பாட்டிங்க. அப்போ எதுக்கு அந்த திட்ட அறிக்கை? அப்போ அந்த எதுக்கு அந்த செலவினங்கள்? ஏன்னா இன்னைக்கு மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கம்மியாக இருக்குன்றீங்க. ஒவ்வொரு நாளும் மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னா 5 வருஷம் ஆகும் முடிச்சு நம்ம மெட்ரோக்குள்ள ஏறது. அப்போ 5 வருஷத்துல மக்கள் தொகை எவ்வளோ பெருகி இருக்கும்? அன்னைக்கு நீங்க திட்டத்தை பண்ணி அதை முடிக்கிறதுக்கு இன்னொரு 5 வருஷம் ஆகும். அப்படின்னா என்ன ஆகுது? இன்னும் 2 கவர்மெண்ட் போயிடும். அப்போ மக்களுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. கடந்த தேர்தலில் இருக்கிறப்ப ஒரு வேட்பாளர் சொன்னாரு, எங்களை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா 500 கோடிக்கு திட்டங்களை கொண்டு வருவேன்னு சொல்லி சொன்னார். உங்களை ஜெயிக்க வைக்காததுனால நீங்க வந்து அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரலையோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு தள்ளுது. உங்களை நீங்க ஜெயிச்சாலும் ஜெயிக்க வைக்கலன்னா இன்னைக்கு நீங்க தான் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கீங்க. நீங்க நினைச்சா எதனாலும் செய்யலாம். மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு தானே மக்கள் உங்களை அமர்த்தி இருக்காங்க. எல்லா மக்களும் உங்கள் மக்களே அப்படிங்கிற ஒரு நினைப்போடு நீங்க செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த திட்டம் அருமையாக செயல்படுத்தப்படும். இந்த திட்டம் இன்னைக்கு தொடங்கினாலும் அது முடிக்கிறதுக்கு 4-5 வருடங்கள் ஆகும். அது வரைக்கும் எங்களுக்கு வந்து வெயிட் பண்றதுக்கு காலதாமதம் ஆகுதுனால நாங்கள் என்ன இன்னும் ஒரு சிறப்பு திட்டத்தை கேட்குறோம் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வழித்தடங்கள் இருக்கு. அதாவது ரயில் வழித்தடங்கள் இருக்கு. அந்த வழித்தடங்கள்ல சென்னையில எப்படி எலக்ட்ரிக் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கோ அதே மாதிரி மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஃபெசிலிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா பெரியார்ல இருந்து திருமங்கலம் வரைக்கும் மக்கள் வந்து குறைந்த செலவுல எளிமையா அவங்களுடைய பயண நேரம் மிச்சப்படுத்தி அவங்க வேலைக்கு போறதா இருந்தாலும் அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்கு போறதா இருந்தாலும் எளிமைப்படுத்தப்படணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அதே மாதிரி மதுரைக்கு தேவையான ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து செய்யணுங்கிறத
நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு மதுரை பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நகரமா மாறிட்டு இருக்கு. தளபதி அன்னைக்கு சொன்னார், யாராவது உங்கள்கிட்ட பணம் கேட்டா சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எங்கேயாவது உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்களா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கேட்குறாங்களா? இன்னைக்கு நான் ஸ்கூல்ல கேட்குறேன், காலேஜில் கேட்குறேன், எங்கேயும் பணம் கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தளபதி எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. நேற்று ஒரு மருத்துவரை, மிகச்சிறந்த மருத்துவர், அவரை போய் பார்க்குறப்போ ஒரு டெஸ்ட் எடுக்க போனப்போ அவர் சொன்னார், தளபதியை பார்த்து நானே உற்சாகப்பட்டு எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் வேலை பார்க்குறேன் அப்படின்றாரு. அவரே ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை பார்க்கிறவர், அவர் இன்னும் 4 மணி நேரம் சேர்த்து வேலை பார்க்கிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறார் தளபதி அப்படிங்கிறது தான் இங்க கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்காக நம்மளை என்னைக்குமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற ஒரே தலைவர் அப்படின்னா நம்முடைய மக்களின் முதல்வர் எங்கள் அண்ணன் பாசமிகு தளபதி அவர்கள். உங்களுடைய அண்ணன், உங்களுடைய தம்பி, உங்க மகனுடைய ஆட்சி இன்னைக்கு சிறப்பாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த 90 நாட்கள்ல இவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதற்கு மக்கள் தான் சாட்சி. உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளும் சிறப்பாக பரிசீலிக்கப்பட்டு அதை வந்து தீர்த்து கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். உங்களுடைய அண்ணனா தம்பியா என்னைக்குமே உங்களோட கூட இருப்பேன். உங்களுக்கான கோரிக்கைகள் நீங்கள் எந்நேரமும் நம்முடைய சட்டமன்ற அலுவலகத்தில் விட்டு வந்து காமிக்கலாம். அதற்கான விடைகள் உடனே கிடைக்கும். அதற்கான தீர்வுகளை நோக்கி நம்ம பயணிக்கிறது ரெடியாக இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய கழக நிர்வாகிகளுக்கும் சார்பாணி நிர்வாகிகளுக்கும் நன்றி கலந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்றும் இந்த ஈஸ்டர் நாள் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கோபிசன் அப்படிங்கிறத வாழ்த்துக்களுடன்